Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Rasigan. Priya. So guys, இன்னைக்கு நம்ம ரேட் பண்ண போறது the much awaited trailer. ரெட்ரோ மூவியோட ட்ரெய்லர் தான் வந்து நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூவி பற்றி நம்ம எல்லா அப்டேட் நம்ம ஆல்ரெடி தெரியும். நிறைய சாங்ஸும் வந்துட்டு கண்டிப்பா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் திஸ் இஸ் கார்த்திக் சுப்ராஜ் மூவி. ஸோ யூ கேன் வி கேன் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் டிஜிட்டல் டேல்ஸ் ஆக்சுவலாக ஈஸியாகவே அவர் மூவி இந்த மாதிரியே இருக்கும். அண்ட் சூர்யா லுக்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த டீசர் அதெல்லாம் பார்த்தா ஒரு வேற லுக்கில் இருந்தாங்க. பூஜா ஹெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோம்லி லுக்ஸில் அவங்க இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம செக் அவுட் பண்ணலாம் அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு நிறைய இடத்துக்கு நம்ம பேசுவோம். வெல்கம் Yeah. வெல்கம் வெல்கம் 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஷோ ஓட்டிடலாமாடே? ஓட்டா ஓட்டா. போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம், அந்த சண்டை, போய். திடீர்னு பீஸ், டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சிரிச்சிட்ட எதுவுமே சரியாவில்லடே. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போகாது. நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். இஷ்டம். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பாப்பீங்கடா. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. ஓகே, நாளை ஊரே கைகுட்டி. தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு, தட்ன பொழந்துரும், தட்ன பொழந்துருச்சு. Can't a old man sleep peacefully? உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் ஓகே. அன்பு மவனே, daddy is coming down. ஓகே, ஸோ கைஸ் கண்டிப்பா இந்த மூவி வந்து ஒரு ஃபுல் மீல்ஸா இருக்க போது சூர்யா ஃபேன்ஸுக்கு. அவரோட லுக்கே செம்மையா இருக்கு. முன்னாடி ஹேர் இருக்கு, இந்த கிட்டா இருக்கு, செம்மையா இருக்காரு. எந்த கெட்டப் போட்டாலும் ஹேண்ட்ஸமா தான் இருப்பாரு. இப்படி அதே மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆமா, ஒன் மோர் திங் பாத்தீங்கன்னா தங்கம் அந்த அளவுக்கு போல. ஸோ கண்டிப்பா இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாலா கமர்ஷியல் ஒரு படமா இருக்கும். அண்ட் இது ஒரு ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா கேங்ஸ்டர் தான், கேங்ஸ்டர் மூவி தான். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ஹெச் அண்ட் சூர்யாவுக்கும் நடக்கிற ஒரு சின்ன வயசுல ஒரு காட்டிப்பாங்க தெரியுங்களா. இந்த மாதிரி அவங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வந்துட்டு அவங்க புத்தகம் வாங்கி வச்சு சூர்யா வரக்கெல்லாம் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் தட் ப்ராப்ளி கொஞ்ச நாள் அதுலயே இருந்துட்டு இதுலயே அப்படி இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது கேங்ஸ்டர்ஸ் அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமா அவர் ஜெயிலுக்கு போயிருக்கலாம். அதனால அந்த இடைவெளியை தான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன் நான். சரிங்க, அப்புறம் இங்க வெளியே வராது. வெளியே வந்து அகைன் அத இந்த பீஸ்ஃபுல்லா லைஃபா வாழ முடியாம அப்படியே கேங்ஸ்டரா மாறாரு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு கைண்டா ஒரு 4 ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் ஆக்சுவலா கார்த்திக் சுப்ராஜ் படத்துல வந்துட்டு. அது நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த மூவில. இந்த மூவியை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படமா இருக்கு பாக்குறதுக்கே. இன்னொன்னு அந்த பேக்ரவுண்ட்ல மியூசிக் போயிட்டு இருக்கு தெரியுங்களா ட்ரெய்லர்லயே. நல்லா ஒரு தரமான கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பேக்ரவுண்ட் பிஜிஎம் நல்லா யூஸ்வலாவே கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணனோட காம்போ வந்து அப்படிதான் இருக்கும். மியூசிக்னு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மூவில இருக்கு. அது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த
ஜிகிர் தண்டாவோட இடையில அந்த டியூன்ல உள்ள வர மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாவது அந்த அந்த சாங் அப்படியே அந்த டியூன் உள்ள வர மாதிரி இருக்கு. அண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா வேற லெவல் அந்த ஒரு பிஜிஎம் வருதுல, அது கைண்ட் ஆஃப் ரெட்ரோ அந்த ஒரு பிஜிஎம் அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம்ஸ் இருக்கு. ஸோ கைஸ், ஸோ கண்டிப்பா இந்த மூவி ஒரு பெரிய பீஸா இருக்கு மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு. அண்ட் அவரோட கெட்டப் செமையா இருக்கு. இந்த பீஸ் எல்லாம் வச்சுட்டு மேசிவா இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் கடைசியில வந்து அந்த ஜோஜோ அவர் பேர் நினைக்கிறேன். ஸோ அவரு பாத்தீங்கன்னா வந்துட்டு அன்பு மகனே அப்பா வேண்டாம் அப்படிங்கிறப்போ அந்த பைக்ல சீன்ஸும் வந்து நல்லா இருக்கு. அட்ஜஸ்ட் இந்த ட்ரெயிலர் எல்லா சீக்வன்ஸுமே சூர்யா ரொம்ப சூப்பரா கைண்ட் ஆஃப் நல்ல ஒரு அவர் செல்ஃப் நல்லா கேரி பண்ணி அந்த சீன்ஸே வந்து செம்மையா இருக்கு ஆக்சுவலா வந்து பாக்குறதுக்கு. ஸோ கைஸ், இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Yeah.